السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق من زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. நம்ம இதுவரையும் ஏற்கனவே ஒரு 4 பாயிண்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். முதலாவதாக நம்ம குரானுக்குள்ளே தாழ்மையோடு நம்மளை பணிய வச்சு அது நம்மளுடைய எண்ணங்கள் எதையும் இல்லாமல் நம்மளுடைய அதிகாரங்களோ நம்மளுடைய அனுபவங்களோ எதுவுமே இல்லாமல் நாம் அதை ஒரு தாழ்மையோடு அதை கவனித்து நம்ம பார்க்கணுன்றதை முதல் படியாக பார்த்தோம். அடுத்து 2வது முன்முடிவு இல்லாமல் அணுகணும். நாம் ஒரு விஷயத்தை சிந்திச்சுட்டு அதுக்குள்ளே போகும்போது அது நமக்கு விஷயத்தை தராது. அதனால் நம்ம எந்த ஒரு முன்முடிவு இல்லாமல் அது ரெண்டாவதாக பார்த்தோம். 3வது இந்த குரானை படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்துகிற மனநிலை நமக்கு வரணும் அப்படின்றத 3வது பார்த்தோம். 4வது முக்கியமாக நம்மளுடைய ஷைத்தான் நம்மக்கிட்ட எப்படியெல்லாம் வருவான், அவன்கிட்ட இருந்து நம்ம எப்படியெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்றது, நம்ம யார்கிட்ட உதவி தேடணும் அப்படின்றத நம்ம 4வது ஷைத்தான் தடைகளை தகர்த்தல் அப்படின்னு ஷைத்தானுடைய இதை நம்ம பார்த்தோம். இப்போது அல்லாஹ் இன்னொரு அம்சம் நம்ம அடுத்து ஒரு விஷயம் பார்க்க போகிறது, அது முக்கியமான அம்சம். அது என்ன அப்படின்னா, நம்ம அல்லாஹ்வை எந்தளவுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த குரான் யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த குரான் அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படின்றத நமக்கு ஆழமாக அது நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதை செயல்படுத்துறதுக்கு நம்மளால் முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஒரு காலையில் ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு டீ கடைக்காரர் சொல்லுவார், இங்கே இன்றைக்கி தண்ணி அசுத்தமாக வருது, இன்றைக்கி அந்த பைப் தண்ணியை பிடிக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம அதை ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டோம். நம்ம அதை ஒரு பெருசாக ஒரு மைண்டில் வச்சுக்கிறது கிடையாது. நேராக வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்தோடனே அந்த விஷயத்த ஒரு டிவிலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபோன்லேயோ எதுலேயோ முக்கியமாக சொன்னாங்க, ஒரு கவர்மெண்ட் அறிவிச்சிச்சின்னா நம்ம அதை எப்படி பார்ப்போம்? டீ கடை சொன்னதை நம்ம எடுக்கலை. ஏன்னா அது ஒரு சாதாரண மனுஷன் சொன்ன மாதிரி அவனுடைய வெயிட் அவ்வளோதான். அவனை அந்தளவுக்கு தான் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். சொல்கிறவனுடைய தராதரம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி இப்போ ஒரு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு, அரசு அறிவிச்சிருக்கு அப்படின்ற போது நாம் அதை எப்படி அணுகுவோம்? அவன் சொன்னோன்னே அப்போ இன்றைக்கி தண்ணியை பிடிக்கக்கூடாது, இன்றைக்கி தண்ணியை பிடிக்க வேண்டாம் அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. அப்போ இன்றைக்கி நம்ம தண்ணியை பிடிக்க மாட்டோம், அந்த தண்ணியை யூஸ் பண்ண மாட்டோம். இதே வார்த்தையை தானே அந்த டீ கடைக்காரன் சொன்னால், அப்போ அந்த சொல்ல நம்ம எடுத்துக்கிட்டோமா? எடுக்கலைல்ல. இது மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ஆள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடியது தான். இதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு பஞ்சாயத்து ஒரு பிரச்சனையோ இல்லை நம்ம வீட்டில் ஒரு கணவன் மனைக்குள்ளே சண்டை, நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம பிள்ளைய வந்தோன்னா நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது நம்ம பிள்ளைய அதான் இந்த மாதிரி அம்மா கோபமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளைங்க சொல்லும் போது அந்த வார்த்தை சரி ஏதோ பிள்ளை ஏதோ சொல்லுது, அவள் ஏதோ கோபமாக இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். இதே அவங்க அத்தா அம்மா சொன்னாங்கன்னா, எப்போ அவன் முன்னாடி இந்த மாதிரி கோபமாக இருக்காப்பா அப்படின்னு சொன்னால் அதோடைய வெயிட் வேறு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வெயிட்டை வச்சு தான் இது அந்த அணுகிற முறை இருக்குது. இது அதே மாதிரி தான் இந்த குரானை நம்ம அணுகும் போது அல்லாஹ்வுடைய அல்லாஹ்கிட்ட இருந்து இது வந்திருக்கு அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது தான் இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வேதம், இது யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னும் போது நம்ம அப்போ அவனுடைய வார்த்தைகள் எப்படியாப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அந்த குரானுக்குள்ளே இன்னும் ஈஸியாக நுழைய முடியும். அவனுடைய வார்த்தையை நம்ம பொடுபோக்காக நம்ம கவனிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதனோட வெயிட்டு அதோடைய வேல்யூ நமக்கு புரியாது இல்லையா? அதனால தான் அல்லாஹ் அந்த மலையை உதாரணம் காட்டினா இல்லையா? குரானை கொண்டு போய் இந்த மலை மேலே வச்சோம்னா அந்த குரான் எப்படி
மலை எப்படி நொறுங்கி சிதறி விழுதுடுது. எதனால்? அதில் ஒரு 1000 2000 குரானை வச்சோம், 1,00,000 குரானை வச்சோம், அதனால் வெயிட்டு தாங்காமல் அது சிதறி விழுந்துருச்சா? அப்படி கிடையாது இல்லையா? அல்லாவுடைய அச்சம், அல்லாவுடைய பயம், அவனுடைய போதனைகள், அவனுடைய அறிவுரை, இதெல்லாம் அது உள்வாங்கும் போது அப்படியே நொறுங்கி போயிடுது. அது மாதிரி நமக்கு அல்லாஹ்கிட்ட இருந்து இந்த வேதம் வந்திருக்கு. அல்லாவுடைய வார்த்தைகள், அல்லாவுடைய வார்த்தை என்றைக்குமே பொய்யாகாது. இது அல்லாஹ்கிட்ட இருந்து வந்த வேதம் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அல்லாஹ் பல இடங்களில் அதோடைய தன்மையை சொல்கிறான். குரானில் 32வது அத்தியாயத்தில் 1, 2, 3 வசனம் தொடர்ந்து அப்படியே சொல்கிறான். அலிஃப் லாம் மீம், இது அகிலத்தாரின் இறைவனிடம் அருளப்பட்ட வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை இவர் இட்டுக்கட்டிவிட்டார் என்று கூறுகிறார். அவ்வாறில்லை. உமக்கு முன்னர் எச்சரிப்பவர் வராத சமுதாயத்தை முகம்மதே நீ எச்சரிப்பதற்காக இது இறைவனிடமிருந்து வந்த உண்மை. அப்போ இது உன்னுடைய இறைவனிலிருந்து வந்த உண்மை அப்படின்னும் போது அந்த இறைவனுக்குரிய ஒரு போல்டான ஒரு கம்பீரமான ஒரு சொல்லாக இருக்கு இல்லையா? அந்த சொல்லலாம் நம்ம கவனிக்கணும். இந்த சாதாரண ஒரு வார்த்தையாக நம்ம பார்த்துட்டு போக முடியாது. அதில் எவ்வளோ ஒரு கம்பீரம் இருக்கும். இப்போ நம்ம சாதாரணமாக ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட இன்றைக்கி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிறாங்க, நாளைக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கி ஸ்கூல் லீவுன்னு அந்த பையன் சொல்லுவான். கூட படிக்கிறவன் தான், கூட அந்த ஸ்கூலில் படிக்கிறவன் தான், ஒன்றா படிக்கிறவங்க தான். ஆனால் அந்த பையனுடைய சொல் ஏற்கப்படாது. இதே ஒரு பிரின்ஸிபால் சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்கல்ல. இந்த பையன் சொல்லிட்டு போனதை வச்சுட்டு நாளைக்கு ஸ்கூலு லீவுடா நீ வராத அப்படின்னு இந்த பையன் சொல்கிற சொல்ல மட்டும் நம்ம கேட்டுட்டு வராமல் இருந்துருவோமா? இல்லை இல்லையா? கண்டிப்பாக அந்த ஸ்கூலுக்கு கண்டிப்பாக வந்துடுவோம். இதே ஒரு பிரின்ஸிபால் சொன்னால் கண்டிப்பாக வரமாட்டோம்ல. அது மாதிரி தான் இது அதே மாதிரி தான் இந்த குரான். இது யாரிடம் இருந்து வந்த சொல் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு உள்வாங்கணும். அதுக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போது நம்ம நோன்பு நேரத்தில் பிறை சம்பந்தமாக நிறைய குழப்பங்கள் வரும். அப்போ நாம் அருகாமையில் இருக்கிறவங்க யாராவது, பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது நம்ம பார்த்து சொல்லுவோம், பிறையை பார்த்துட்டோம், நீங்கள் இன்றைக்கி நோன்பு வைக்காதீங்க, பெருநாள் கொண்டாடிடுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எடுபடுமா? எடுபடாது. கமிட்டி அந்த ஹாஜியார் சொன்னோன்னே உடனே அந்த மக்கள்லாம் விட்டுருவாங்க, பெருநாள் கொண்டாடுறதுக்கு முற்படுவாங்க இல்லையா? அப்போ யார் சொல்கிறாங்க அப்படின்றது தானே நம்ம மக்கள் பார்க்குறோம். அது மாதிரி இந்த குரானை யாரிடம் இருந்து வந்துள்ளது அப்படின்றத நம்ம கவனமாக பார்க்கணும். இது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ் அருளப்பட்ட வேதம் தான் அப்படின்றத பல இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி 69வது அத்தியாயத்தில் 38வது வசனமாக அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பார்ப்பதன் மீதும் நீங்கள் பார்க்காத மீதும் சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் பார்ப்பதன் மீதும் பார்க்காதது மீதும் சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னா அல்லாஹ்வுடைய சத்தியம் பொய்யாகாது. பார்ப்பது அப்படின்னா நம்ம இப்போ வானத்தை பார்க்குறோம். வானத்தை என்ன நம்ம முழுமையாக பார்க்குறோம்? ஏதோ மேலே வானம் ப்ளூ கலரில் இருக்குது, இதை பார்த்துட்டு நம்ம போயிடுறோம். அந்த பார்த்துருக்க மீதும் நம்ம பார்க்கல இல்லையா? பார்க்காதது இருக்கு இல்லையா? அதன் மீது சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது மரியாதைக்குரிய தூதரின் கூற்றாகும். அதாவது இது தூதர் வழியாக வந்த ஒரு உண்மையான சொல். ஏன்னா வகி மூலியமாக தான் குரான் அருளப்பட்டுச்சு, தூதர் மூலியமாக வந்துச்சு இல்லையா? அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், இது மரியாதைக்குரிய தூதரின் கூற்றாகும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இது கவிஞனின் கூற்று அல்ல, குறைவாகவே நம்பிக்கை கொள்கிறீர். கவிஞன் என்ன செய்வான்? அவனுக்கு கற்பனைக்கு அவனுக்கு என்ன தோணுதோ, அவனுக்கு கற்பனைக்கு என்ன ஏட்டுதோ அதைத்தான் சொல்லிட்டு போயிடும். அதனால் அதை நம்ம முழுசாக நம்ப மாட்டோம். அந்த மாதிரி இது வெறும் கவிஞனின் கூற்றாக நீங்கள் நினச்சிடாதீங்க, நீங்கள் குறைவாகவே சிந்திக்கிறீங்க, நம்பிக்கை கொள்கிறீங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். இது ஜோதிடனின் கூற்றும் அல்ல, குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறான்ல. ஜோதிடன் ஒரு குறிகாரன்ட்ட போய் கேட்டோம்னா அவன் என்ன சொல்லுவான்? நமக்கு நல்லது செய்கிற மாதிரியே என்னத்தையோ சொல்லுவான். ஆனால் அது உண்மையிலே அது நல்லது செய்கிறதா வருமா? ஒரு சில நேரங்களில் அப்படி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனால் அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய விதிப்படி தான் எல்லாமே நடக்கும். ஆனால் அவனுடைய பேச்சு, ஏன்னா காலம் சுழற்சி சக்கரம் இல்லையா?
நமக்கு இன்றைக்கி நாம் இன்றைக்கி துன்பப்படுறோம்னா நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு இன்பம் வரும். இன்பமும் துன்பமும் எல்லா கஷ்டம் நஷ்டம் எல்லாம் சேர்ந்து வர்றது தானே வாழ்க்கை. அவன் ஏதோ ஒரு குருட்டாம்போக்கில் சொல்லிட்டு போகிறான் அப்படின்றதுக்காக அதை நம்ம நம்ப முடியாது இல்லையா? நம்ப மாட்டோம்ல. அதுலேயும் நம்ம குறைவாக தானே படிப்பினை பெற்றுருக்கோம். அதையும் எல்லாம் சொல்கிறான், இது ஜோதிடரின் கூற்றும் அல்ல, குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள், இது அகிலத்தாரின் இறைவனிடமிருந்து அருளப்பட்டது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். இது அல்லாஹ்கிட்ட இருந்துமே அருளப்பட்டது அப்படின்னு இத்தனை தடவை சத்தியம் பண்ணி சொல்கிறான்னா இது எவ்வளோ பெரிய ஒரு போதுமான சான்றா. இது மாதிரி பல இடங்களில் அல்லாஹ் ஒவ்வொரு வசனங்களையும் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கும் போதும் அடுத்து 2வது அத்தியாயத்தில் 143வது 2வது அத்தியாயத்தில் 143வது வசனத்தை நம்ம பார்க்கணும். அதில் என்ன அல்லாஹ் சொல்கிறான்னா, இவ்வாறே நீங்கள் மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்வோராக திகழவும் இத்தூதர் முகமது உங்களுக்கு எடுத்து சொல்வோராக திகழவும் உங்களை நடுநிலையான சமுதாயமாக்கினோம் அப்படின்ட்டு அல்லாஹ் நடுநிலையான சமுதாயத்தை அல்லாஹ் சொல்கிறான். நடுநிலை அப்படின்ற போது இந்த குர்ஆனில் நம்ம இது அல்லாஹ்வுடைய இது நடுநிலை அப்படின்னு நம்ம சாதாரணமாக பார்க்குறோம். ஆனால் இது சாதாரணமாக பார்க்க வேண்டிய விஷயமே இல்லை. இதை ஆளை சிந்திக்கும் போது தான் அதோடைய அர்த்தம் என்னன்றது நமக்கு புரியும். இந்த நடுநிலை சமுதாயம் அப்படின்னு அல்லாஹ் எதுக்கு சொல்கிறான் அப்படின்னா, இந்த நம்பர்ஸு இது எல்லாமே இந்த நம்பர்ஸ் இந்த அத்தியாயம் இதுக்கு அடுத்து அல்ஹம் சூராக்கு அடுத்து அல்பகராக்கு அடுத்து ஆலி இம்ரான் இந்த மாதிரி அடுத்தடுத்து வசனம்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹாவோ இல்லை உமர் ரலியல்லாஹு அன்ஹாவோ இல்லை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹாவோ உருவாக்குனது கிடையாது. அதுக்கப்புறம் 50 ஆண்டுகள் கழித்து நபிகள் நாயகம் இறந்து 50 ஆண்டுகள் கழித்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்ற ஒரு அரசர் ஒரு மன்னர் அதை உருவாக்குறாரு. ஏன்னா இது அன்னைக்குள்ள எழுத்து எப்படி இருக்குன்னா, இந்த நம்ம பாக்கியில் நுக்தா வந்திருக்கும், தாக்கு மேலே 2 நுக்தா வந்திருக்கும், சாக்கு மேலே 3 நுக்தா வந்திருக்கும், நூனுக்கு மேலே ஒரு நுக்தா, நூனுக்கு நடுவில் ஒரு நுக்தா வந்திருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்காது, எல்லாமே ஒரே மாதிரி ஷேப்பில் தான் தெரியும். அன்னைக்கு இருக்கிற அரபி மக்களுக்கு அது புரியும். ஆனால் இன்றைக்கி நமக்கு அது புரியுமான்னு கேட்டால் அது புரியாது. அதை நம்மளால் படிக்க சொன்னால் அது நமக்கு படிக்க தெரியும். ஏன்னா நம்ம அந்த ஜேரு ஜபரு பேஸு சுக்குனு இந்த மாதிரி நம்ம படிச்சிட்டோம். இன்றைக்கி அந்த மூலப்பிரதி இருக்குது. அதே இதில் அவங்க எப்படி எழுதினாங்களோ அந்த இதில் இருக்குது. அந்த இதை அந்த மக்கள் அந்த அரபி மக்கள் படித்தாங்க. ஆனால் இந்த எல்லா மக்களும் படிக்கணுன்றதுக்காக இந்த அரசர் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ்னால் குர்ஆனில் எந்த விதமான இது இருக்கோ நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த உச்சரிப்போடு தான் இருக்கும். இதை எல்லா மக்களும் எளிய முறையில் இதை அரபி மக்கள் மட்டும் படிக்க மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா மக்களும் புரிகிற அளவுக்கு படிக்கணுன்றதுக்காக இந்த ஜேரு சுக்குனு பேஸு அந்த நுக்தா இது எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் இன்றைக்கி நம்ம குறிப்பெடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நம்பர்ஸும் நம்ம ஈஸியாக பார்க்குறோமே, இதெல்லாம் யார் போட்டதுன்னா இந்த அரசர் தான் மக்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படின்றத உருவாக்குனாங்க. இதை அப்போ உள்ள மக்கள் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா இதில் ஒரு பெரிய மாற்றம் வரலை, இது எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி தானே இருக்குது. இது ஏன்னா அல்ஹம்து சூரா அல்ஹம்து அப்படின்ற வாசிக்கும் போதும் அந்த அலிஃபுக்கு மேலே ஜபர் வருமா பேஸ் வருமா சுக்குன் வருமா அப்படின்றது தெரியாது இல்லையா? அன்றைக்கி இருக்க அரபி மக்களுக்கு ஓகே, அது புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் எல்லாருக்கும் அது புரியாது அப்படின்றதுக்காக இந்த எழுத்து வடிவத்தெல்லாம் இந்த நம்பர்ஸ்லாம் அந்த மன்னர் மாற்றக்கூடிய வேலைகளை பார்த்தாங்க. அப்போது வேலைகளை பார்க்கும் போது இது கிட்டத்தட்ட இந்த அல்பகரா சூரா ஒரு வருஷமோ 2 வருஷமோ இறங்கலை, கிட்டத்தட்ட 9-10 வருஷமாக எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறக்குனான். கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குனதில்லை. இந்த சூறாவுடைய எண்ணிக்கை எவ்வளோ இந்த அத்தியாயத்தினுடைய அந்த வசனம் எவ்வளோ இருக்குன்னா 286 இருக்கு இல்லையா? 286 அப்படியே பாதி என்ன 143. அப்போ இதை ஒரு சாதாரண மக்களால் அப்படியே சரிபாதி அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நடுநிலை சமுதாயமாக்கினோம். அந்த நடுநிலை இதை நம்ம சாதாரணமாக பார்த்தா சாதாரணமாக தெரியும், அது உள்ள ஆளை சிந்திக்கும் போது தான் கரெக்டாக
286 வசனம் இருக்குது. அதில் பாதி அல்லாஹ் நடுநிலை சமுதாயமாக சொல்லி 143வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்னா இது அல்லாஹ்வுடைய வேதம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய வேதம் தானே இது ஒரு மனிதனால் இந்த மாதிரிலாம் வந்து கால்குலேட் பண்ணி எதுவும் செய்ய முடியாது இல்லையா? இதெல்லாம் நாம் வந்து உள்வாங்கி இதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய மக்களாக நாம் வந்து அல்லாஹ்வுடைய வேதம் இதை வந்து நம்ம எவ்வளோ தெளிவாக புரிஞ்சுக்கிறோமோ அதில் நமக்கு அதிகமான படிப்பினை இருக்குது. இது சாதாரணமாக நடுநிலை சமுதாயம் எல்லாம் சாதாரணமாக சொல்லிட்டான். ஆனால் அது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அது எவ்வளோ பெரிய ஒரு 140 அதில் அப்படியே பாதி அந்த இடத்துல வந்து நிற்கும் போது நம்ம அதை ஆளை சிந்திக்கும் போது பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரி நாம் வந்து இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், இது மனிதரால் உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகம் கிடையாது, இது அல்லாஹ்கிட்ட இருந்த வந்த புத்தகம் அப்படின்றத நம்ம மனசில் நம்ம பதிய வச்சுருங்க. இதே மாதிரி பல வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான். 33 4வது அத்தியாயமா 33வது அத்தியாயம் 4வது வசனம், எந்த மனிதருக்குள்ளும் 2 உள்ளங்களை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. உங்களின் மனைவியரில் யாரை தாயுடன் ஒப்பிட்டீர்களோ அவர்களை உங்கள் தாயார்களாக அவன் ஆக்கவில்லை. உங்களால் வளர்க்கப்படும் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கவில்லை. இது உங்கள் வாய்களால் கூறும் வார்த்தை. அல்லாஹ் உண்மையே கூறுகிறான், அவன் நேர்வழி காட்டுகிறான் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். இது ஒவ்வொரு இதுக்கும் வந்து இந்த 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஆனால் 3 விஷயமும் ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகும், சேர்ந்து தான் வரும். ஒரு மனிதருக்குள்ளே 2 உள்ளங்கள் இல்லை அப்படின்னா ஒரு மனுஷருக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றாது. ஒன்று அவன் ஏகத்துவவாதி அப்படியோ அவன் ஓரிரை கொள்கையில் தான் இருக்கான் அப்படின்னா அந்த ஓரிரை கொள்கையில் தான் அந்த ஒரு இது தான் வரும். எதிர்மறையாக இன்னொரு விஷயம் இணை வைப்பு, எனக்கு ஏகத்துவமும் கூடும், அதே நேரத்தில் நான் பல கடவுளையும் நான் வணங்குவேன் அப்படின்றது எதிர்மறையான சொல் இல்லையா? இதெல்லாம் வந்து எதிர்மறை ஒரு மனிதனுக்கு வந்து இந்த மாதிரி எதிர்மறையான சொல் இருக்காது. ஒன்று அப்படி அவன் இருந்தான் அப்படின்னா ஏகத்துவத்துலேயும் இருக்கான், இணை வைக்கிறதுலையும் இருக்கான்னா அப்போ அவன் போலியாக நடிக்கிறான்னு தானே அர்த்தம். அப்போ இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அடுத்த வசனத்தில் பாருங்கள், உங்கள் மனைவியரில் யாரை தாயுடன் ஒப்பிட்டீர்களோ அவர்களை உங்கள் தாயார்களாக அவன் ஆக்கவில்லை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த அரபி மக்கள் அரபியர்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்களோட மனைவியை பிடிக்கலை அப்படின்னா அவங்க தாயோடு ஒப்பிட்டு நான் தலாக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. தாய் தலாக் பண்ணிடுறேன்னு சொல்ல இதுவும் வந்து நீங்கள் சும்மா வெறும் வார்த்தையால் தான் சொல்கிறீங்க. இது வந்து தாய்னா தாய் தான், மனைவினா மனைவி தான் அப்படின்றத அல்லாஹ் ஒரு சொல்கிறான். அதனால் ஏன்னா அப்போ இருக்கிற மக்கள் வந்து அம்மாவோடு ஒப்பிட்டோம்னா நம்ம வந்து விலகிடலாம் அந்த அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. அதுவும் வந்து உங்களுடைய வெறும் வாய் வார்த்தை தான். அப்போ அந்த மேலே உள்ள சொல்லுக்கும் கீழே உள்ள அடுத்து வர விஷயத்துக்கும் 2த்துக்கும் மிங்கிள் ஆகுது இல்லையா? அதே மாதிரி தான் 3வது அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களால் வளர்க்கப்படும் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கவில்லை அப்படின்னு. நமக்கு பிறந்தாதானே அது நம்ம பிள்ளைங்க, நமக்கு நம்ம இரத்த உறவு இருந்தால் தானே நம்ம பிள்ளைங்க. அடுத்தவருக்கு பிறந்தது எப்படி நம்ம பிள்ளைகள் ஆகும் அப்படின்றத அல்லாஹ் உணர்த்துறான். ஏன்னா அது எல்லா வகையிலையும் நம்ம தத்தெடுத்து வளர்க்க பிள்ளைங்கன்னா அது வளர்ப்பு பிள்ளை தான். அது எப்பயுமே நம்ம பிள்ளையெல்லாம் ஆகாது. நம்ம பிள்ளை ஆகணும் அப்படின்னா அது நம்மளுடைய இரத்தமாக இருக்கணும். அதைத்தான் இது எல்லாமே இந்த 3 விஷயங்களும் வந்து ஒரு சில நேரங்களில் நம்ம குரானை வாசிக்கும் போது இது ஒன்றும் சேரலையே, இது ஒரு செய்தியை சொல்லுது, இது ஒரு செய்தியை சொல்லுது அப்படின்னு நினச்சிட்டு போவோம். ஆனால் இது இந்த ஒரு வசனத்திலேயே புரிஞ்சுக்கலாம், இது எல்லாமே ஒரே செய்தியை தான் சொல்லுது. இதைத்தான் அல்லாஹ் வந்து எந்த மனிதருக்குள்ளும் 2 உள்ளங்களை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூடுதலாக அது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதில் ரஜுலுன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வருது. மா ஜஅலல்லாஹு லி ரஜுலின் மின் ஃபல்பைனி அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வருது. அந்த ரஜுல் அப்படின்ற வார்த்தையை ஒரு ஆணை தான் குறிக்கும். ஆணை குறிக்கிற சொல்லுக்காக தான் ரஜுல் அப்படின்னு அல்லாஹ் பயன்படுத்துகிறான். பெண்ணை குறிக்கிறது தான் நிசா அப்படின்றத பயன்படுத்தும். ரஜுல் அப்படின்னும் போது அது ஆணை குறிக்கிற சொல் தான். அது கூடுதலாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பெண் வந்து கருவுற்றிருந்துருச்சுன்னா
அவளுக்கு கருவுற்றிருக்கும் போது அந்த 4 மாதம் கழித்து அல்லாஹ் ரூஹை கொடுத்து அந்த குழந்தைக்கு ரூஹை கொடுத்ததுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு ஒரு கல்பு, ஆணுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு கல்பு இருக்கும். அதனால 2 கல்பு அவளுக்கு. ஆனால் ஆணுக்கு வந்து ஒரு கல்பு தான் அப்படின்றத அதை இன்னும் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அதில் சில விஷயங்கள் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் இந்த குரான் வந்து அகிலத்தின் இறைவனாகிய இந்த நம்மளுடைய ரப்புல் ஆலமீன், இந்த ரப்புடைய வார்த்தை அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். இன்னும் நிறைய புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த கிளாஸில் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. எல்லாருக்கும் இதை வந்து ஒரு படிப்பினையாக, நம்ம வெறும் அறிவை மட்டும் வச்சு நம்ம எந்த ஒரு கல்வியும் நமக்கு பயன் தராது. நம்ம எல்லாத்தையும் எல்லா விஷயங்களையும் நம்ம ஆழ சிந்திச்சு இந்த குரானை செயல்படுத்தினா மட்டும்தான் நம்மளால் நம்ம வாழ்க்கைக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். அடுத்த வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று அந்த சின்ன செய்திகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அது நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் நேர்வழியை தந்தருள்வானாக என்று கூறி எனது இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.